சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. வலிகள் தாங்கும் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா. இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா. ஹாய் கயல், கயல். ஹாய் சார். கயல் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கங்க்ராட்ஸ்மா, நீங்க ஆசைப்பட்டபடியே அன்பு போலீஸ் ட்ரைனிங் போயிட்டாமா. அவனை நேர்மையான வழியில போலீஸ் ஆக்கணுன்ற உங்களோட உழைப்பும் போராட்டமும் வீண் போகல இல்லம்மா. அதுக்கு தான் கங்க்ராட் சொன்னேன். அவனை ட்ரைனிங்ல பார்க்கும்போது நம்ம பையன் ஜெயிச்சிட்டான்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் கங்க்ராட் சொன்னேன். ஆனா அவன் சரியாவே என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு கயல், ஏதாவது பிரச்சனையா? இவர்கிட்ட அந்த முகமூடி கும்பலை பத்தி சொல்லலாமா வேண்டாமா? நிச்சயமா அவனோட ஆளுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்டாளுங்க வேற அவனோட பிடியில இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? கயல், உன்னதாமா கேக்குறேன். சார் சாரி, என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? நான் கேட்டது கூட கேட்காத அளவுக்கு அப்படி என்னமா யோசனையில இருக்க? அது கயல், அது சொல்லுமா, ஏன் தயங்குற? இல்ல, ஒன்றும் இல்லை சார். அட, என்ன உன் அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு ஷேர் பண்ணுமா. ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசினா மனபாரம் குறையும் சொல்லுவாங்க. சொல்லு, சொல்லுமா. அன்பு எதனால இப்படி இருக்கான்? உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது சார், பாஸ்,
சொல்றா. அவ போற வழியில ஒரு போலீஸ்காரங்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. ஒருவேளை நம்மள பத்தின உண்மையை சொல்றாளோன்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ். அவ்வளவுதானே, விடுமா. அக்கா தம்பிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாதம்மா. அப்புறம் நான் அன்புவை பார்க்கும்போது இதை பத்தி பேசுறேன். வேண்டாம் சார், நான் அவங்க கிட்ட அவனை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றேன்னு யோசிச்சு கோச்சுப்பான். இதை பாருமா, எனக்கு அன்புவை பத்தி நல்லா தெரியுமா. அவன் ரூட்லயே போய் அவனை சரி பண்றேன். ஒரு நிமிஷம். ஒரு சரி. நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. ஏய், என்ன பிரில்லியண்டா ப்ளே பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எங்களை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க பாக்குறியா? ஐயோ இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. போலீஸ் கிட்ட போனா என்ன ஆகும்னு சாம்பிள் பாக்குறியா? இல்ல. இரு, உங்க அம்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட போனை கொடுக்குறேன். உங்க பொண்ணு கையல் பேசுறா. இந்தா. கையல், இவங்க ஆனதே ரூமுக்குள்ள வச்சு போட்டுட்டாங்க. கையல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையல். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, உள்ள அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஏய் போதும் குடு. பொண்ணு என்ன கேட்டுச்சா? இது பாருங்க, நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. ப்ளீஸ் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. சரி நீ அழாத, போலீஸ் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ கேஷுவலா இரு. வேலையை முடிச்சதும் நீ சீக்கிரமா எனக்கு கால் பண்ணணும். இல்ல உன் வீட்டாளுங்களை பொணமா கூட பார்க்க முடியாது. கயல், யாரும்மா கால் பண்ணது? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? சொல்லு கயல். பதட்டமா வேற பேசுன, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே இல்ல சார். வாய்தாமா இல்லைன்னு சொல்லுது, ஆனா உன் கஷ்டத்தை உன் கண்ணே காட்டி கொடுக்குது. ப்ளீஸ் சொல்லுமா, என்னாச்சு? என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அது அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர்ல பேசுறாங்க. விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி அழுவுறா. அதான். பிரச்சனையே இல்லாத குடும்பமே இல்லை போல. சாரி கயல், நீ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியாம நான் வேற வண்டியை நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ சீக்கிரம் கிளம்பு. சரிங்க சார்.